நீ ஹாவ் பட்டூஸ். ஸோ இப்போ டேக் ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கும். ஸோ எனிமீஸ் டு லவர் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கொண்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியும் பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரோ பார்த்தோன்னா டே வந்து ஒரு ஃபார்மர், ஒரு வில்லேஜில், ஒரு ரிமோட் வில்லேஜில் வந்து ஃபார்மராக இருக்கார். ஓகேவா? ஸோ இன்சைட் உங்களை பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பெரிய ஃபேமஸான சிஇஓ, சரிங்களா? லைக் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் இருக்கீங்க, சரியா? வைன் குளோபல் கம்பெனின்னு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், வைன் குளோபல்ஸ், சரிங்களா? ஸோ நீங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு விமனாக நீங்கள் வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து ஒரு சிஇஓவாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் இன்ட்ரோ. ஸோ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ணா தண்ணி பாருங்கள், அந்த ஃபீல்டுக்கு போகுது, வேமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஓடி வராரு. எல்லாருக்கும் ஒழுங்காக தண்ணி போகணும்ல, அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா வந்து இதாயிரும்ண்ணா. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வேகமாக அந்த பாத்தி கட்டுவாங்களே, ஸோ அதை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஓல்டு ஃபார்மர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இருந்திருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. டே அதை பார்த்துட்டு, அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர்கிட்ட வந்து டே சொல்லிட்டுருக்காரு. அதனால தான் தம்பி உன்னை எல்லாருமே வந்து அவங்க சொந்த பிள்ளை மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு குட்டி பொண்ணு, அண்ணா இந்தாங்க உங்களுக்கு வந்து இந்த பூ கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் வாவ் எனக்காடா செல்லம், ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டாரு. நீங்கள் இப்போ பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நான் பிரின்ஸ் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப அந்த வில்லேஜ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் டேக், ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ டேக் என்னென்னா வந்துட்டு அவர் சின்ன வயசுலேயே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர் ஜனங்கள்லாம் இங்கேருந்து நீ எங்கே போவேன், எங்கே போய் வாழுவேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவோட வீடு இருக்குது, உங்கள் அப்பா நல்லா இருக்குல்ல, விவசாயம் பண்ண நான் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரும் வந்து சரி நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லார் ஃபேமிலியும் வந்து தான் புள்ள மாதிரி தேவை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. இது சரி உங்களை பார்த்தோன்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு காரில் வந்து இறங்குறீங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ஃபேமிலி இல்லை, பேரண்ட்ஸ் ப்ரெஷர் இருக்காது, ரிலேட்டிவ்ஸ் இல்லை, ஒர்க்கு சக்ஸஸ் ஆகிட்டுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ஃபன், சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னேறி வந்திருப்பீங்களா? நீங்கள் அந்த காரை விட்டு இறங்குறீங்க, ரொம்ப கெத்தாக இறங்குறீங்க. நீங்கள் அங்கே இருக்கவங்க எல்லாருமே குட் மார்னிங் மேம் சொல்கிறாங்க, நீங்கள் ரிப்ளையே பண்ண மாட்டீங்க. நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் உங்களோட மீட்டிங் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் அசிஸ்டண்ட் வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவங்க சொல்லிட்டு, மேம் இன்றைக்கி வந்து மீட்டிங் வந்து 15 மினிட்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே 10 மினிட்ஸில் மீட்டிங் மாற்றுங்க. ஓகே மேம். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் எதுவும் வேணாம். மேம் ஆனால் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. யார் கூட? அந்த வில்லேஜ் சம்மந்தமாக பேசணும்ல, லேண்ட். ஓகே அந்த ஒரு மீட்டிங் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோல்டாக ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் பேசிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த போர்ட் மீட்டிங்குள்ளே வந்துடுறீங்க. அந்த ஆஃப்டர்நூன் போல் அந்த மீட்டிங்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் க்ரீன் ஸ்டார் இண்டஸ்ட்ரி, அங்கே வந்து ஒரு டேரக்டர் வந்து ப்ரௌடாக வந்து ஸ்மைல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு நம்ம ஒரு லேண்ட் தேடிட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேரக்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் வாட்ச் பண்ணிட்டு அவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்க ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங் லேண்ட்ஸில் தான் வந்து சாயில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நியூட்ரிஷனாக இருக்கும், தண்ணி சப்ளை நிறையாவே இருக்கும், ரோடு ஆக்சஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஃபேக்ட்ரி நம்ம வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வைன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்க ஓனர்ஸ்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? மேம் ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 80 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணலாம் மணி, அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கன்ஃபார்மாக, எல்லாருக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேனேஜர் சொல்கிறாரு. ஓகே குட், நம்ம பார்க்கலாம் மீட்டிங் என்ன இருக்குது. அப்புறமா வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட் வந்து அவங்க அசிஸ்டண்ட் இருக்காங்களா, அவங்க வந்து பேசுகிறாங்க. மேம் என்ன மேம், ஆனால் வந்து அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபீல்டு நம்பி தான் இருக்காங்க, அதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை மேம் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு அவங்க நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எல்லாமே வந்து அவங்க இறந்துருவாங்க. அதனால் இங்கே பார், பிஸ்னஸ் தான் எல்லாமே. இங்கே வந்து பிஸ்னஸில் எமோஷன்லாம் கொண்டு வந்துட்டுருக்காது. நமக்கு வந்து ப்ராஃபிட் வேணும். அவங்களுக்கு தேவையான மணி நம்ம கொடுத்து தான் பண்ணுறோம். நம்ம ஒன்றும் சும்மா ஓசியில் பண்ணல, சரியா? நம்ம அவங்க லேண்டை வாங்கி நம்ம அதில் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை பற்றி சும்மா எமோஷனாக சென்டிமெண்ட்டாக பேசுறதுலாம் இங்கே வச்சுக்காத, அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஒரு ஈவினிங் போல் வந்துட்டு அந்த வில்லேஜில் ஃபுல்லாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து விவசாயம்லாம்
இல்லை இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போதான், இண்டஸ்ட்ரி வரப்போதான், கம்பெனி வரப்போதான் அப்படின்னா, ஓ என்ன கம்பெனி அதெல்லாம் தெரில, ஆனால் இந்த ஒயின் குளோபல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அவங்க தான் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ டே வந்து சொல்கிறான், யார் அந்த ஓனர் அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு தான், அந்த ஒயின் பொண்ணு தான் அப்படின்னு சொன்னேன். அவங்களே நாளைக்கு வந்து வேலைக்கு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா, அப்போ டே சொல்கிறான், யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பேசிக்கலாம் எதுனாலும் அப்படி சொல்லிட்டு, நம்ம யாருக்காகவும் நம்மளோட லேண்டை விற்கக்கூடாது. அப்போ அவங்களே காசு ஆஃபர் பண்ணாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க பாட்டி பேசுகிறாங்க. காசால் வந்துட்டு நம்ம நல்லா ரைஸ் க்ரோ பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ குழந்தைங்க வந்து என்ன காசே சாப்பிடுவாங்க? என்ன நினச்சிட்டுருக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? அதெல்லாம் இல்லை அப்படின்னா, இந்த லேண்ட், இந்த சாயில் எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட், நம்ம ஃப்யூச்சர், நம்ம ப்ரெசென்ட்டு, இது இருக்கவே தான் நம்ம ப்ரீத் பண்ண முடியும். எதுனாலும் நமக்கு இதுதான். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, டேயோட அப்பா வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்திருப்பார். ஸோ அப்படியே வந்து டே சொல்கிறதான் கேட்பாங்க அதுக்கு எல்லாருமே. ஸோ நம்ம வந்து இந்த லேண்டை வந்து விற்கக்கூடாது அவங்கக்கிட்ட, அவங்க எவ்வளோ ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ணாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க, இங்கே என்ன ரோடே ஒழுங்காக இருக்காது, கொஞ்சம் ஆட்டாம் போடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மேம் இங்கே ரோடு இப்படி தான் இருக்கும் அப்புறம் என்னமோ வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல்ஸ்லாம் பார்த்துருக்குறீங்க. பார்த்துட்டு மாசாக இறங்குறீங்க, செம்மையாக இருக்கீங்க. ஒரு ஒயிட் ஷர்ட், பிளாக் ட்ரௌசர் போட்டுட்டு, ஃபுல் ட்ரௌசர், ஓகே, சன்கிளாஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி கேப் போட்டு செம்ம மாசாக நீங்கள் இறக்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அங்கே டேயை பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கிளாத் போட்டிருக்காரு, ஒரு தோத்தி, நல்லா காலில் ஃபுல்லாக வந்துட்டு மண் சகதி தான் இருக்குது. ஸோ ஜேகே வந்து அவர் லாயர், அசிஸ்டண்ட்டு, கொஞ்சம் கம்பெனியில் இருக்க அஃபிஷியல்ஸான டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா. அவளோட கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணுறோம், சன் கிளாஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் வில்லேஜில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு யாராக இருப்பாங்கள்ல, அவங்க யார் அப்படின்னா, அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஓ அப்போ நீ யார் அப்படின்னா, இங்கே இருக்க வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஓ அப்போ எல்லோரும் கேட்டுக்கோங்க, இங்கே வந்து நான் ஒரு ப்ரொப்போசல் வச்சு நான் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபார்மிங் லேண்டெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன். 3 times உங்கள் மார்க்கெட் வேல்யூவோட 3 times நான் அதிகமாக தரேன், சரிங்களா? அங்கே இருக்க க்ரௌடில் இருக்கவங்க எல்லோருமே அப்படி அமைதியாகிட்டாங்க. 3 தடவை ஏற்றி தராளா இந்த லேண்டுக்கு, எப்படி தராளா, செம்மையாக செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது இதெல்லாம் வந்து அவள் கேட்குறா. ஸோ இதுக்கு ஒரு காம்பன்சேஷனாக நான் வந்து உங்களுக்கு ஒரு புது வீடு வந்து நான் எடுத்துறேன். இங்கே குடிசை வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம், இங்கே வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு லேண்ட் நான் கொடுத்து அங்கே புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு, ப்ளஸ் வந்து என் ஃபேக்ட்ரியிலே நான் உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து மணிக்காக நீங்கள் பிரச்சனை பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது காம்பன்சேஷனாகவும் இருக்கும். நீங்கள் ஃபார்மிங் பண்ணி இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மர்லேயே உட்கார வச்சுக்க போகிறீங்க, கொஞ்சமாச்சும் வெளியே வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசுகிறாவ. அப்போ டேயெல்லாம் அமைதியாக உட்காந்து எல்லாம் கேட்டுக்காங்க. ஸோ அப்போ டே வந்து சொல்கிறான், உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னா, அது வந்து கையில் ஒரு சாயில் வச்சு எனக்கு காமிக்கிறான். சாயில் இல்லை, அது சாயில் இல்லை, அது ஃபுட்டு. இதில் தான் வந்து நீ சாப்பிட்ற ரைஸ் வருது, அது தெரியுமா? நீ சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் இருக்குது, உன் ஆஃபீஸில் இருக்க ஃப்ரூட்ஸ் இருக்குதே அதுவும் இங்கே தான் இருக்குது, எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கானா. நீங்கள் வந்து சொல்கிறீங்க மணியால் உங்களை வந்து வாங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற. ஆமாம், எந்த மணியாலையும் வந்து எங்கள் ஃபீல்டு நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லா ஊர் மக்களும் ஆமாம் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்க. என்ன செய்யறதுன்னு தெரில. மிஸ்டர் உங்கள் பேர் என்ன? கிம் டேயோங். மிஸ்டர் கிம், இந்த ப்ராஜெக்ட் வந்து thousands ஆஃப் பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தரும். ஓகே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு ரோடு போட்டு தரேன். வாவ் சூப்பர் அப்படி சொல். ஸ்கூல்ஸ் இருக்கும், சூப்பர் எக்ஸலண்ட் அப்படி சொல்லிட்டு பேசுவோம். நீங்கள் வந்துட்டு நான் இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ண வரல, சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? சரி, நீங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க, அப்புறம் ஃபார்ம் லேண்டுக்கு சோறுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா எங்கே வாங்குவீங்க? இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டேரக்டர் வந்து பேசுகிறார், நீ ஒரு சாதாரண ஃபார்மர் தானே, உனக்கு என்ன தெரியும் டெவலப்மெண்ட் பற்றி அப்படின்னா. அப்போ அங்கே இருக்க ஒரு பாட்டி வந்து பேசுகிறாங்க, நீ தினமும் சோறு தீங்க இல்லை 3 வேளையும், எங்கேருந்து விளையுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசும்போது எல்லா வில்லேஜஸும் சிரிக்கிறாங்க உட்காந்துட்டு. அப்போ வந்து ஒயின் வந்துட்டு தேவை பார்த்துட்டு, சரி உன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ப்ரைஸா? ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும்ல, உன் ப்ரைஸ் என்ன? நீ தப்பான ஆளை வந்து மீட் பண்ணி உன் லைஃப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா, சிலதுக்கெல்லாம் வந்து காசு கொடுத்து எதுவும் வாங்க முடியாது அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒரு அமைதியாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த வில்லேஜஸ்லாம் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஒரு 1 week டைம் தரேன், 3 மடங்கு இல்லை 4 மடங்காக தரேன், ஓகேவா? பார்த்துக்கோங்க, இல்லைனா அப்புறம் நான் லீகலாக வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டே வந்து சொல்கிறான்,
நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன் லா படி, ஆனால் இங்கே யாரும் சரண்டர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே கோவத்தில் அவனை பார்த்துக்கிட்டு போகிறீங்க. ஸோ ஒரு ஒன் வீக் ஆச்சு, திருப்பி வரீங்க, வந்தால் அங்கே ஒன்றும் மாறுற மாதிரி தெரில. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்கிறீங்க, உங்கள் அசிஸ்டன்ட் உங்களை பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட, மேம் நம்ம வந்து இன்றைக்கே நம்ம கிளம்பணும், சிட்டிக்கு போகணும், கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன்லாம் இருக்குதாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு, இல்லை என்னது மேம் இல்லை அப்படின்னா வந்துட்டு இங்கேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணிக்கோ, நம்ம இங்கே தான் இருக்கோம். மேம் நீங்கள் எதுவும் இங்கே இருக்க போகிறீங்க, நீயும் இங்கே தான் இருக்க போகிற, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து நம்ம ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருப்போம். அப்புறமா அங்கே பேசினதுக்கு அங்கே வில்லேஜில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொன்னோம், அந்த சிஓ பொண்ணு இங்கே தான் இருக்குது, அந்த அடங்காமல் வாய் மாதிரி பேசிச்சில்ல, அது இங்கே தான் இருக்க போதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காசிப்லாம் பறக்குது. அப்போ டேவோட ஃப்ரெண்டு வந்து, நல்லா டே அவள் இங்கே இருக்கா அப்படின்னா, இருந்துட்டு போட்டும், உனக்கு கஷ்டமாகவே இல்லையா அவள் தான் பேசுனா, இங்கே இருக்க உண்மை எதுவும் மாறாது, பணக்காரவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ வந்துட்டு நீங்கள் நல்லா மாசாக வந்து கிளம்பிட்டு அங்கே என்ன தான் பண்ணுறாங்க அந்த ஃபார்மிங்கை வந்து பார்க்குறதுக்காக நீங்கள் போவீங்க. நல்லா ஒரு ராயலாக ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஃபார்மல்ஸை தான் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா. நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு சன்கிளாஸ் போட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்மிங் லேண்டில் நீங்கள் அப்படியே வந்து இறங்கினோடனே ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறதுக்கு அந்த மட்டு அப்படியே வந்து உங்களுக்குள்ளே விழுந்து நீங்கள் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறீங்க. அங்கே இருக்க பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் அவங்க பார்த்து அந்த சிட்டிலேருந்து அந்த அக்கா வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே கோவமாக வருது. அப்போ டே வந்து அவங்க கை தரான், நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கல அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாரு நீ இப்படியே விழுந்துக்க இருந்தேன்னா இங்கே பாரு செருப்போட்டெலாம் வந்து வரக்கூடாது, முக்கியமாக ஹீல்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே நடக்க முடியாது, நீ உங்கள் ஊர்லேயே நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி விட்றான். இந்த மாதிரி பாத்தி கட்டி இருக்கோம்ல, ஸோ இதுலேயே நடந்துக்கோ, அப்போ தான் வந்து ஸ்லிப்பர்லாம் நடந்தால் உனக்கு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே எங்கள் கடவுள் மாதிரி, நாங்கள் அப்படி தான் கெஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ஏன் ரைஸ் மட்டும் க்ரோ பண்ணாமல் நிறைய க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா ஒரு க்ராப் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு க்ராப் அங்கே வைக்கணும். இப்போ ஒரே லேண்டில் திருப்பி ஒரே க்ராப் போடும்போது அதோட நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ சாயில் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகும்போது அப்போ நியூட்ரிஷன்ஸ்லாம் கம்மியாகும். ஸோ நம்ம வேறு க்ராப்ஸ் போடும்போது அதோட க்ரிப்பும் நல்லாயிருக்கும், சாயிலில் நியூட்ரிஷன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணுறோம், ஸோ சாயிலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய சொல்கிறான். நீ படிச்சிருக்கியா அப்படின்னா, ஆமாம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, படிச்சுட்டு நீ இதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி பேசணும். அது வந்து நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் சரியா, வந்த வேலையை நீ மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். ஸோ திடீர்னு மழை பெஞ்சோடனே வந்து அந்த பாத்தி கட்டினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும்ல. ஸோ வேகமாக வந்து அவன் எல்லாருக்குமே எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேகமாக எங்கள் இதையும் எடுத்து விட்டுட்டே அப்படின்னா, எடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்லிப்பாக இருக்கும் மடியில். அப்புறம் அதுவும் அழக்கூடாது, ஒன்றும் இல்லை சரியா, அம்மாட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஓரமாக அங்கே அனுப்பிச்சுட்ருப்பான். நீங்கள் வந்து உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, அவன் என்னெல்லாம் பண்ணுறாட்டு. இவன் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறான், அறிவே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்புறமா நீங்கள் நீ எதுக்கு அவனை நினச்சிட்டுக்கிற, வந்த வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க உள்ளே. ஸோ மழையே நின்றுச்சு. அப்போ வந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இந்த பாண்டில் வந்து அவன் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அவன் கை காலெலாம். அப்போ நீங்கள் அங்கே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேல்ல, ஆமாம் இப்போ என்ன, அப்புறம் இதுக்கு இங்கே இருக்கிற நீ வந்து சிட்டிக்கு வந்து நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம் தெரியுமா, மணி வச்சு என்ன செய்யலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே அமைதியாக பார்க்குறீங்க அவனை. எல்லா சீசனுக்கும் வந்து ஒரு டைனி சீடு வந்து ஃபுட் ஆகுது, அதை நான் இங்கே பார்க்குறேன். ஒரு சில்ட்ரன்ஸும் அந்த சீடை வந்து அவங்க சாப்பிட்றாங்க, எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா, நம்ம விளைச்சது நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது. இதுதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீளாக இங்கே வரப்போகுது, நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு அனுப்பி விட்றோம் அப்படின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். நீங்களும் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ கெஸ்ட் ஹவுஸில் போனால் மேம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க, உங்கள் அசிஸ்டன்ட் எல்லாம் அவனை பார்த்து சொல்கிறீங்க, இந்த உலகத்துக்கு ஃபார்மர்ஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா. வந்துட்டு இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மிங்கை நிப்பாட்டாங்கன்னா இந்த ஃபுட்டு உங்கள் பிளேட்டில் இருக்காது மேம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அந்த ஃபுட்டையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட உட்காந்துடுறீங்க. அவனும் போயிடுறான். போனதுக்கப்புறம் என்னாச்சு உனக்கு, நீயே வந்து அவங்க ஃபார்மிங்க்கு சப்போர்ட் பண்ணுற, நீ வந்த வேலை என்ன, பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட் நமக்கு சரியா, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா டேஸ்ட் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, இந்த குழந்தைங்கெல்லாம் இங்கே சாப்பாட்டுக்காக தான் இருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் இங்கே தான் இருக்குது, நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, வேறு வேலையே இல்லை உனக்கு, அவன் பிரெயின் வாஷ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் அங்கே ஒரு மீட்டிங் நெக்ஸ்ட் டே அரேஞ்ச் பண்ணுறீங்க. அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சரி ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் லேண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே ஆர்கியூ பண்ண வரல அப்படின்னா ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரி ஃபைனல் ஆஃபராக வந்து 5 டைம்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் தரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி
எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. 5 டைம்ஸாக நம்ம குழந்தைங்கள படிக்க வச்சிடலாம், எல்லாம் பண்ணி வச்சிடலாம், ஒரு வீடே நம்ம கட்டிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு போகிறீங்க. அப்போ வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இது இங்கே வந்துச்சுன்னா இருக்க தண்ணியெல்லாம் வந்து பாதிக்கும். நான் அந்த லேண்டை வந்து நான் எதுவும் தரமாட்டேன், தரவும் விட மாட்டேன் யாரும். உனக்கு என்ன அறிவு இல்லையா? உனக்கு என்ன ஃபேமிலியாக இருக்குது? ஏன் இப்படி பேசுகிற? நீ உன் காசை வேணாலும் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இங்கே லேண்டு தரதுக்கு நான் விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போ சரி ஃபைன், அப்போ உனக்கு இங்கே என்ன தான் பிரச்சனை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த லேண்டில் அப்படி என்ன தான் உனக்கு ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு புரியவே இல்லை. அப்போ என் கூட வா, எங்கே நிலத்துக்கு. நான் ஏன் கூட வரணும்னா அவன் தசெல்லாம் கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இது என்ன பிளான்ட்? எக்ஸாக்ட்லி. இதுலேருந்து தான் உன்னோட காலை சாப்பாடு வருது தெரியுமா? இதுலேருந்து தான் இங்கே இருக்க பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். இதுலேருந்து தான் அந்த கிராண்ட்மாக்கு மெடிசன்ஸ்லாம் நாங்கள் வாங்குகிறோம். இதுதான் எங்களோட ஹோப்பே தெரியுமா? நானோட கேப்பா என்ன அப்படி என்னைக்காச்சும் பிளான் பண்ணியிருக்கியா நீனு? இல்லை. ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கியா? இல்லை. தண்ணியாச்சும் திருக்கி ஏதாவது பிளான்ட்டுக்கு அப்படின்னா இல்லை. வெறும் காலில் இந்த ஃபீல்டு நடந்திருக்கியா செருப்பு இல்லாமல் நீ என்னைக்காச்சு? இல்லை. இப்போ என்ன அப்புறம் எப்படி உனக்கு இதோட வேர்த்லாம் உனக்கு தெரியும்? ஸோ நீ என்ன சொல்கிற இப்போ? இங்கே இரு. என்ன சொல்கிறேன்னா 1 வீக் எங்களை மாதிரியே இங்கே இரு. இதே சன் ரைஸ் ஆகும்போது எந்திரிச்சு ஒர்க் பண்ணு இந்த ஃபீல்டில், சரியா? நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே நீ சாப்பிடு. இங்கே இருக்கவங்க எப்படி இருக்காங்க நீ பார்த்துக்கோ, சரியா? அந்த 1 வீக் உனக்கு என்ன தோணுதோ அதுக்கப்புறம் உனக்கு இங்கே லேண்டு வந்து விற்கணுன்னா நாங்கள் விற்றுடுறோம் உனக்காக, சரியா? அப்படி இல்லை நீ வந்து இந்த லேண்டு வந்து உனக்கு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இதுக்கு வந்து வேற பேசக்கூடாது, ஓகேவா? நீ உன் ஃபேக்ட்ரியும் கட்டிக்கோ உனக்கு அது தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிடுறான். ஸோ நீ என்கிட்டே டீல் பண்ணுறியா? பார்க்கலாம், இங்கே ஃபேக்ட்ரி வருது தான், பார்க்கலாம் மிஸ் வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் சரி சிஓ இங்கே ஒரு 1 வீக் இருந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லணுன்னே இந்த மாதிரி அது ஊரெல்லாம் பரவுது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் உங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சு மிஸ் வைன், நீங்கள் எப்போவுமே வந்து இவ்வளோ நாள் எடுக்க மாட்டீங்கல்ல, இது ஏற்கனவே வந்து 1 மந்த் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னா சார் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னொரு 1 வீக்கில் முடிவு தெரிஞ்சிடும், நம்ம 1 வீக்கில் இங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஓகே வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டேவை நீங்கள் பார்க்குறீங்க. வந்துட்டு நாளைக்கு காலையில் 4 o'clock ரெடியாக இரு அப்படின்னா 4 ஆமாம் இங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ஷெடியூலான ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்காது, சரியா? அப்படின்னா நீங்கள் ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துங்கிருப்பீங்க. 3:45க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து யாரோ கதை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. யார் எப்போ பார்த்தாலும் நமக்கு கட்டிட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு வரீங்க. என்னையா வேணும் உனக்கு? இன்னும் சூரியனே வரலாம், அதுக்குள்ளே இருக்கிற இந்த எழுப்பி விட்ற அப்படின்னா இங்கே பாருங்கள் மிஸ் வைன், இட்ஸ் ஆல்ரெடி 4, நம்ம போய் இப்போ ஆரம்பித்தா தான் முடிக்க முடியும். என்னால் வர முடியாதுயா அப்படின்னா மறந்துட்டியா டீலிங்க அப்படின்னா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் வரீங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ பிராண்டான கிளாத்ஸ் அப்புறம் ஒரு கேப் ஒரு சன்கிளாஸ் போட்டு நீங்கள் வரீங்க. அங்கே இருக்க வில்லேஜஸ்லாம் காலையில் வேகமாக எழுந்திரிச்சிருவாங்க, எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி 4:30 ஆயிடுச்சு. அப்போ பார்த்துட்டு என்ன மவுண்டன் ஏற போகிற அப்படின்னா என் கிளாத்ஸ்க்கு என்ன அப்படின்னா நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு வா இறங்கு அப்படின்னா இறங்குற உடனே வந்து இந்த உங்களோட எக்ஸ்பென்சிவான உங்கள் ஷூ ஃபுல்லாக இதாகிடுச்சு. இதுக்கு என்ன ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. டிஸ்கஸ்டிங் இல்லை, அது மட்டு, சரியா? அங்கே இருந்தால் உனக்கு சாப்பாடே வருது, நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறீங்க. இந்தா புடி ஷூ அங்கே கழட்டி வச்சுட்டு வெறும் காலை நட. அது எப்படி நடக்க முடியும்? நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை வந்து கழட்டுறான் அவங்க காலிலேருந்து. கழட்டி அங்கே ஓரமாக வச்சுட்டு இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்று டூ போல் ஸோ அந்த நெல்லை கொடுக்குறான் அவங்களுக்கு. இதை நான் என்ன பண்ணோம், இங்கே பார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி உள்ளே வைக்கணும், அதை இந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும்போது என்னோட காலில் ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் நண்டு. ஏன்னா நண்டா அப்படின்னா கிராப் யூ மீன் அப்படின்னா ஆமாம். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு கடிச்சுன்னா எனக்கு பிளட்டு வந்துடும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நட்டுவை நீங்கள் பார்த்துக்கிட்டு எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறது எல்லாமே வந்து எதுனா கரெக்டாக அந்த வைக்கணும். நீங்கள் வைக்கிறது ஏதோ வந்துட்டு ஒன்று ஃபுல்லாக அது உள்ள நல்லா மட்டுக்குள்ளே வச்சிடுறீங்க அந்த நாற்று வைக்கிறது, இல்லைன்னா லைட்டாக வச்சு சாஞ்சிருது. இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது பாரு, கரெக்டாக பேலன்ஸாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க இவன் என்ன பண்ணுறான்ட்டு. ஸோ சன் வந்து மேலே வர அந்த ஹவர்ஸ் பாஸ் ஆக அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. உங்களுக்கு தலை வேற வலிக்குது, கை வலிக்குது, பேக் பெயின் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை.
ஆனாலும் அவன் வந்து இந்த லேண்டையும் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நட்டுச்சு தான் இருக்கீங்க. அவன் சொல்கிற மாதிரி அவன் இதையும் பார்த்துக்கிட்டு மற்ற லேண்டுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அதையும் பார்த்துட்டு இவன் டயர்டே ஆக மாட்டான், மனுஷனா இல்லை வேறு எதாவா அப்படின்னு வச்சு நீங்கள் பார்த்துருங்க. கொஞ்சம் ஆஃப்டர்நூன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க நீம் ட்ரீ கிட்டே எல்லா விதச்சும் உட்காடுறாங்க. எல்லாருமே அங்கே வேலை செஞ்சவங்கெல்லாம் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க அங்கே. அப்போ டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பனானா லீஃபில் வந்துட்டு ரைஸு, கொஞ்சம் சாம்பார், அப்புறம் கேர்டு, அப்புறம் பிக்கு இதெல்லாம் வந்து லீஃபில் வச்சு தரான். அவ்வளோதான் அப்படின்னா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னே ஒரு பைட் தான் வச்சுருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேகமாக சாப்பிட்றீங்க. அவன் இன்னும் சாப்பாடு வச்சுட்டே இருக்கான். அவங்களுக்கு வந்து அந்த மார்னிங்லேருந்து 4:30 ஒர்க் பண்ணது ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா, அவ்வளோ பசி இருந்திருக்கும். நீங்கள் அப்படி சாப்பிடுவீங்க. இந்த கஞ்சியும் கொஞ்சம் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் வேகமாக குடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே அவ்வளோ லக்ஸூரியஸான மீல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. சரி, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவீங்க ஒரு பைட்டும். அப்போ வந்துட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாதான் சாப்பாடோட அருமை தெரியும்டா. நீ வந்துட்டு அங்கே ஃபாரினில் வளர்ந்துட்டு அங்கே ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. இங்கே வந்து இப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்றீங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்துட்டு அண்ணா என்னோட மாடை காணோண்ணா, வானா சரி அல்லாத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கண்டுபிடிச்சி கொடுக்குறான். ஒரு 1 hour கழிச்சு பத்திரமா வச்சுக்கோ சரியா அப்படின்னா சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ மதியத்துக்கு மேலே ஒரு கோகோனட்லாம் வந்து அறுத்து கொடுக்குறான். எனக்கு அப்படின்னா ஆமாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டேல, கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கும் அப்படின்னா ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் குடிக்கிறீங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் மேலாம் வேலை பார்க்க மாட்டீங்க. ஸோ மற்ற வரைக்கும் வந்துட்டு அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அப்போ என்ன செய்வானா வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து பேசுகிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்துட்டு நீங்கள் தினமும் இப்படி தான் இருப்பீங்களா? ஆமாம், எல்லா சீசனும் இப்படி தான் இருக்கும். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ரொட்டீன் போகும். இப்படி தான் எல்லா நாளும் எனக்கு இருக்கும், பிகினர் தான் இல்லை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுறிய சஃபரிங்கை பார்த்துட்டு அப்படின்னா மேபி கொஞ்சமாக அப்படின்னா குறைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த வில்லேஜில் ஃபெஸ்டிவல்ஸும் வந்துருக்கு, அறுவடை பண்ணுறது. சில இடத்துல வந்து சில லேண்டில் வந்து அறுவடை பண்ணுவாங்கள்ல, ஸோ அது ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க அவங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சுட்டர் போட்டு வரீங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பாட்டி வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னா சாரீ கட்டிட்டு வரா அப்படின்னா சாரீ எதுக்கு இருக்கிறதெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னா நான் கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி விடுவாங்க. நீங்கள் ரொம்ப கார்ஜியஸாக இருப்பீங்க. அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அதனால எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அங்கே பொங்கல்லாம் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களை ஃபர்ஸ்ட் டைம் சேரில் போதுன்னே உங்களை அப்படியே செம்ம அழகாக இருப்பீங்களா, நீங்கள் அப்படியே ரொம்ப அழகாக இருப்பீங்க. நீங்கள் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அவங்கள. என் ஃப்ரெண்டு டே மச்சான் வாய மூடுறா ரொம்ப வலியுது அப்படின்னா சும்மாறா அப்படின்னா டே உனக்கு பிடிச்சிக்க அந்த பொண்ணு அப்படின்னா சும்மாரா வரா அப்படின்னு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவனை ஒன்றும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்க குட்டி பிள்ளைங்களாம் வந்துட்டு அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவங்கள தான் பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கட்டு. அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான் அவன். நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அங்கே இருக்க வில்லேஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன்னால ஸோ அங்கே வந்துட்டு எப்படின்னா சில கேம்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த லெமன் இந்த ஸ்பூன்ஸ் அதெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்குவீங்க. ரொம்ப நீங்கள் சின்ன வயசுலலாம் இவ்வளோலாம் நீங்கள் அந்த இன்னர் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டதே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அப்புறம் நீங்களும் டேவும் வந்துட்டு ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்கும். அது 2 பேர் சேர்ந்து ஜெயிப்பீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் தான் இல்லை ஆல் ஓவராக வந்து ஜெயிச்சிருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அப்போ வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நிறையா வானவெடிக்கைலாம் வெடிச்சிட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேவை பார்த்து சொல்கிறீங்க, நான் ஒன்று கேட்பா அப்படின்னா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் என்னைக்காச்சும் இந்த வில்லேஜ் விட்டு நீ போகணுன்னு நினச்சிருக்கியா அப்படிங்கிறோன்னே நான் ஏன் என் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓ உன்னோட வீடா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறமா இந்த மாதிரி கொஞ்ச நாள் டேஸஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்து அவன் எழுப்பிருக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வேகமாக வந்துடுவீங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லா காலையிலே வந்து அவன் சொல்கிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்க. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 days தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு செம்மையாக பண்ணிடுவான். நீங்கள் செம்மையாக பண்ணிடுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க. எல்லாமே அவன் சொல்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கும்போதுட்டு அங்கே வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட உட்காந்து எனக்கு ஊட்டி விடுங்கம்மா அப்போ தான் நான் சாப்பிடுவேன் சேர தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சாப்பிட விட்டுட்ருப்பாங்க.
டே வந்து அவங்க சாப்பாடு வந்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அதை பார்த்துட்டே இருப்பீங்க. யாரை மிஸ் பண்ணுறியா அப்படின்னா, இல்லை டே அப்படின்னா, சரி சாப்பிடு அப்படின்னா, நீங்கள் அப்புறமா வந்து பேசுகிறீங்க அவங்ககிட்ட சாப்பிட்டே இருக்கும்போது. நான் யாரை மிஸ் பண்ண போகிறேன், எனக்கு தான் யாருமே இல்லை. நான் வந்து தனியாக தான் வளர்ந்தேன். நான் ஒரு ஆர்ஃபன். நான் 3 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்புறமா என் ஆர்ஃபனில் வந்து சேர்த்து விட்டாங்க. அவங்க ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, எப்படி இருக்குன்னே தெரில. அந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அம்மா பாசம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது நிறைய குழந்தைங்கள வந்து அடாப்ட் பண்ணிட்டு போவாங்க, என்னையை மட்டும் பண்ண மாட்டாங்க. நான் அங்கேவே இருந்து ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு ஒரே ஒரு சூட்கேஸோட வெளியே போனேன். இது ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுருப்பான். அப்புறமா டே அண்ட் ஒர்க் பார்க்காம நைட்டு எல்லாமே வந்து ஒர்க் பண்ணேன். காலையில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நைட்டு ஃபுல்லாக படித்து என் காலேஜே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாமல் ஒரு கம்பெனியை நான் பில்ட் பண்ணேன். ஸோ சம்ஹவ் ஏதோ ஒரு புண்ணியத்தில் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவான். அதுலேருந்து நான் எந்த பீப்புள்ஸையும் நான் ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை நான் ட்ரஸ்ட் பண்ணேன், நான் சிரிச்சிட்டேன்னா அவங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கோல்டாக மாறிட்டேன். ஸோ அப்போ இருந்து இந்த லோன்லினஸ்னாலே மணி தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருக்கிறேன். ஸோ உங்களெல்லாம் வீட்டுக்கெலாம் நான் முன்னெல்லாம் வரும்போது வீட்டு ரொம்ப எம்டியாக இருக்கும். அப்போல்லாம் அங்கே என்னோட எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஃபேமிலி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப இதுவாக ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கண்ணெலாம் வந்து கலங்குறீங்க. அப்போ வந்து டே வந்து அவன் ஹேண்ட் கர்ஷீஃப் எடுத்து கொடுக்குறான். அப்போ வந்து நீங்கள் இப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ டே வந்து சொல்கிறான், உனக்கு இன்னொன்று தெரியுமா, என்னோடய பேரண்ட்ஸ் நான் வந்து 16 வயசில் இறந்து போயிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, என்னோடய வாழ்க்கையே அங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சர்ப்ரைஸாக நான் பார்க்குறீங்க. அப்போ நீ எல்லாருமே அம்மா அப்பான்னு கூப்பிட்றேன். ஆமாம், எல்லாருமே எனக்கு அம்மா அப்பா தான். அப்போ இந்த ஃபேமிலி நான் இங்கேருந்து ஊரை விட்டு நான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அப்போ இங்கே இருக்க வில்லேஜஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் போகாதீங்க, இங்கேவே இருங்க, நீங்கள் என் பிள்ளை மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா தான். அதான் அங்கே ஒரு பாட்டி இருக்காங்களே, அவங்க தான் தினமும் எனக்கு சாப்பாடு வந்து ஊட்டிவிடுவாங்க. அந்த அங்கிள் தான் என்னோடய காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து கட்டி முடித்தார். நான் எப்போல்லாம் அழுகிற மாதிரி இருக்கணும், இந்த குழந்தைங்க தான் வந்து என்னோடய கசின்ஸ் என்னோடய சிப்ளிங்ஸ் மாதிரி இருந்து எனக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என் ஃபேமிலி அப்படின்னு சொன்னோன்னே, ஸோ இவங்கெல்லாம் என்னோடய பிளட்லேருந்து எனக்கு ஃபேமிலியாக இல்லை, பட் என்னோடய மனசுலேருந்து என் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்களும் இதை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு ஓடி வரா அவங்கக்கிட்ட. அக்கா இந்தாங்க அப்படின்னா, எனக்கா அப்படின்னா, ஆமாம் பாட்டி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் எங்கள் ஃபேமிலியா, ஸோ நீங்களும் சாப்பிட்ணுமா, அதனால் உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது ஃபேமிலின்னு சொன்னோன்னே. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியும் உங்களுக்கு யாருமே சொன்னது இல்லையா, ஸோ அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே தோணுது உங்களுக்கு, ஸோ மேபி நான் தப்பாக முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஃபீல்டு இவங்களுக்கே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ ரியலைஸ் ஆகுறீங்க. ஸோ அங்கேருந்து உங்கள் சேர்மேன் ஒருத்தர் இருப்பார்ல, உங்களுக்கு இன்வெஸ்டராக இருப்பார்ல, அவர் பேர் லீ. ஸோ அவர் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஒரு வாரம் ஆச்சு, என்னாச்சு மிஸ் வைன் அப்படி சொன்னால், சார் அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் சார் அப்படின்னா, இன்னுமா பார்க்குறேன், நீ வேணால் எடுத்துக்க மாட்டேல, உனக்கு என்ன பிரச்சனை ஆகிடுச்சு என்ன அப்படின்னா, எப்போவுமே குட் நியூஸ் ஏமா வந்துடும் இல்லை அப்படின்னா, சார் அது ஏன் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சார் அது ஒன்றும் இல்லை அப்படின்னா, நாளைக்கே நான் வரேன் அப்படின்னா, சார் அது நீங்கள் அப்புறம் கட் பண்ணிடுறீங்க. ஸோ அங்கே இருக்க குட்டி பசங்களுக்கு நீங்கள் வெளியே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாக வரும்போது குட்டி பசங்களுக்குலாம் வந்து டேன்னு சொல்லித்தரான். உங்களுக்கு தெரியுமா ஹெல்தியான சாயில்ஸ்லாம் வந்து ஏன் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு தெரியுமா, ஏன்னா அப்படிங்கிற குட்டி பசங்க, ஏன்னா வந்து அங்கே லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படித்ததை வந்து இங்கே இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் அசிஸ்டண்ட் வந்துட்டு, மேம் என்ன அப்படின்னா, இந்த 1 வீக் நீங்கள் ரொம்ப நல்லா சிரிச்சிங்க மேம், இந்த 5 இயர்ஸ் உங்களை பார்க்காது அப்படின்னா, நான் சிரிச்சேன் மேம்னா, நீங்கள் ரொம்ப நல்லா சிரிச்சிங்க சந்தோஷமாக இருந்தீங்க மேம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லாயர்ஸ், அப்புறம் கம்பெனிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவங்களாம் வந்துட்டாங்க. ஸோ இதான் அந்த லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ் வந்திருக்காரு. வந்துட்டு அப்போ வந்து டேயை பார்த்துட்டு, அப்போ நீ தான் அந்த ஃபார்மரா ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது, என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு, நான் பிரச்சனை பண்ணல, நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஃபார்மிங்க அப்படின்னு சொல்லிட்டு டே பேசிட்டு இருப்பான். ஓ ப்ரொடெக்ட் பண்ணுற வில்லேஜஸை டெவலப்மெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் அப்போ தான் வரீங்க. சார் மிஸ் வைன் நான் இனிமேல் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். அப்போ லீவ் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் 10 டைம்ஸ் மார்க்கெட் வெளியில் தரேன், ஓகேவா, இப்போ இந்த லேண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, அப்போ வந்து டே வந்துட்டு அவங்க சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது இனிமேல், அவங்க வந்துட்டு
நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம லேண்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம லேண்ட் மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து டே வந்து சொல்கிறான், எல்லோரும் டேவை தான் பார்க்குறாங்க அந்த வில்லேஜஸ்லாம். உங்களுக்கு நிஜமாகவே இந்த லேண்டை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செல் பண்ணிக்கோங்க, நான் யாரும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே வில்லேஜில் இருக்கவங்கலாம் வந்துட்டு அப்படியே ஆச்சரியம் பார்க்குறாங்க. இந்த லேண்ட்லாம் உங்களுக்கு தான் சொந்தமானது, நான் சும்மா தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு எதுக்குமே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் உங்கள் லீடரே வந்து ஓகே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன 10 times ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு சரி நம்ம விற்றுடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. இந்த மீட்டிங் என் பண்ணுறோம் சேர்மேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. என்ன ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை முடிக்கிற நேரத்தில் அதை எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம்னா, இல்லை சார் இவங்க இந்த லேண்டை விற்க மாட்டாங்க, இங்கே இருக்கும்போது தான் எனக்கு தெரியுது இந்த லேண்ட் எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு. ஸோ இவங்க விற்க விட மாட்டேன், நான் அவங்களே நினச்சாலும் நான் விற்க விட மாட்டேன், நம்ம கிளம்பலாம், வேறு எங்கேயா நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னா. மிஸ் ஒயின் இதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், புரியுதா? அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து கேன்சல் பண்ணுறேன், எங்கள் கம்பெனிக்கு இதுக்கு நீங்கள் கொண்டு வராதீங்க, நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி பார்த்துக்கோங்க. ஆனால் எந்த கம்பெனி இந்த லேண்ட் வேணும்னு சொல்லி கேட்டாலும் நான் நிற்பேன், நின்று எதிர்த்து நிற்பேன், யாராலையும் வந்து எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு தாத்தா வந்துட்டு இந்த சாண்ட் பேக்ஸ்லாம் இருக்குள்ள தூக்கிட்டு போய்ட்டுருப்பேன், அது விழுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேகமாக நீங்கள் போய் கிராப் பண்ணி அதை தூக்கி வைப்பீங்க அதையும். அப்போ அங்கே இருக்க காட்ஸ்லாம் கூட்டு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த லீ சொல்கிறாங்க வந்துட்டு, வைன் நீ உன்னோட மைண்டை லாஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த லேண்ட்லேருந்து நான் வேறு மாதிரி ப்ராஃபிட் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்னோட இன்வெஸ்டர் இனிமேல் இல்லை ஓகேவா, நான் அதில் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றாவ. நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்புறமா வந்துட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து புதுசாக வந்து இந்த வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் நான் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் உங்கள் சீட்ஸ்க்கு ப்ளஸ் மாடர்ன் வேர் ஹவுஸ், டிராக்டர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதனால வந்து எனக்கும் ப்ராஃபிட் வரும், உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிச்சு டே வந்துட்டு ஓகே டபுள் ப்ராஃபிட் கிடைக்குது, ஸோ அவங்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கே தண்ணி மாசுபடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ உங்கள் ஃபீல்டு உங்களுக்கு தான், நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது ஃபுல்லாக உங்களுக்கு தான், அதே நேரத்தில் எங்கள் கம்பெனி க்ரோ ஆகும். ஸோ 2 பேருமே எல்லாருமே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஈவினிங் போல் சரி அவங்க எல்லாத்தையுமே பேசிவிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து டே வந்து உங்களை பார்த்து தான் இருப்பான். நீங்கள் இப்போ உங்கள் காரில் ஏறலான்னு போகும்போது அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு, அக்கா போகாதீங்க இங்கேவே இருங்கன்னு சொல்லி அவங்க ஹக் பண்ணிப்பான். நான் வேகமாக வந்துடுறேன்டா, ப்ராமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ டேவோட ஃப்ரெண்டும், நீ அவள் தடுக்க மாட்டியா அப்படின்னா, நான் ஏன்டா தடுக்கணும், அவள் வாழ்க்கைடாது, அவள் அங்கே தான் இருந்து வளர்ந்தவ, அவள் முடிவு தான் பண்ணணும், லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னா, நான் என்ன பேசுகிறேன், நீ அவளை லவ் பண்ணுறேன்லடா அப்படின்னா, சும்மா இரு, அவங்க அந்தஸ்து எங்கே இருக்குது, நம்ம அந்தஸ்து எங்கே இருக்குது, அமைதியார், அவளுக்கு எது பிடிச்சிக்கோ அதை பண்ணுவாள், நம்ம எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டு அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த காரில் ஏறினாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, டே சரியும் கூப்பிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கண்ணிலேருந்து அழுகையாக வருது. அப்போ கொஞ்சம் தூரம் தான் வந்து அந்த கார் மூவ் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க, மேம் உங்களுக்கு இது வீடாக ஃபீல் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கேயே இருந்துருங்க பேசாமல் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவான். நிஜமாவா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. நிஜமா மேம், நம்ம வேணால் கம்பெனியில் வந்து கொண்டு வந்துக்கிறேன், நான் வேணால் உங்களை வாரம் நீங்கள் பார்க்க வரேன், நோ ப்ராப்ளம், நம்ம கம்பெனி அங்கே ரன் ஆகிட்டு தான் இருக்கும், நீங்கள் இங்கே ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுனே. ஸ்டாப் பண்ணுங்கள் கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடி வரீங்க. அங்கிட்டு தேவை வேகமாக ஹக் பண்ணிக்கிட்டு, என்னாச்சு பாயின் அப்படிங்கிறோன்னே, நீ தான் பிரச்சனை அப்படின்னா, நான் இங்கே லேண்டுக்காக வந்தேன், நீ என்னோடய ஹார்ட்டை ஸ்டோல் பண்ணிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. எனக்கு கொஞ்சம் பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கடைசியில் ஒரு ஃபார்மர் போய் நான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே பேசுவீங்களா? அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்துட்டே இருப்பான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் அப்புறம் வாழ்வீங்க. அப்போ டேட்ட சொல்லுவீங்க, இங்கே பாரு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்குறாமே, இங்கே பாரு நீ என்னோட அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சரி டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். எல்லாம் அங்கே குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கும், அக்காவும் அண்ணனும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிம்பிளாக ஒரு மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 6 months சூப்பராக போகும். நீங்களும் அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஜாலியாக இருப்பீங்க. ரொம்ப உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த ஒரு மாதிரி ஹாப்பியாக எல்லாருமே உங்களை வந்து தாம் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கடைசியில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அங்கே. ஸோ ஹாப்பி என்டிங். இது ஒரு
சும்மா ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துட்டேன். பிடிக்கலன்னா வந்து திட்டாதீங்கப்பா, பிடிச்சிருக்குன்னா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு மாதிரி எனிமீஸ் டு லவர் போடணுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னென்னமோ பண்ணி ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்லாம் படிச்சுட்டேன். ஸோ அதனால இந்த மாதிரி சைடு எஃபெக்டில் இந்த கதை வந்துருச்சு. ஸோ மன்னிச்சிடுங்க பிடிக்கலனா, கதை பிடிக்கலனா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.